ஹாய், வெல்கம் பேக் டு தேசிகன் சினிமா. இந்த எபிசோட் நம்ம பார்க்க போகிறது கங்குவா படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அது வந்து மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி ஆஃப் த இயர் 2024. அதுக்கு காரணம் வந்து சூர்யாவுக்கு, அதாவது இந்த ஜெய் பீம் வந்து அதுவும் ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சக்ஸஸ், பெரிய ஹிட் வந்து ஒரு சிங்கம் 1, 2, 3க்கு அப்புறம் வந்து பெருசாக வந்து கிடைக்கல. ஈவன் 24 மூவி கூட பார்த்திங்கன்னா ஈவன் அது ஒரு பெரிய பட்ஜெட்டு, பெரிய படம் அப்படி இருந்தாலும் அது வந்து பெருசாக வந்து கமர்ஷியல் ரீதியாக வந்து பெருசாக போகல. ஆனால் இப்போ சிறுத்தை சிவா, அப்புறம் ஞானவேல் ராஜா ப்ரொடக்ஷனில் சூர்யாவோட காம்பினேஷனில் ஒரு வெள்ளித்திரையில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகிறப்போ ஒரு பேன் இண்டியா மூவி. இப்போ உள்ள ட்ரெண்ட் வந்து எந்த மூவி ஒரு பெரிய பட்ஜெட் படம், பெரிய ஹீரோ அப்படின்னாலே வந்து அது பேன் இண்டியா மூவி தான். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா மூவிக்கு என்ன தேவை அப்படின்னா, இப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயம், எல்லா டைரக்டரும் ஆக்டரும் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஃபேண்டசி மூவியாக இருக்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்டு, சிஜி எஃபெக்ட் எல்லாம் பயங்கரமாக இருக்கணும், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கணும். அது வந்து ஒரு வார் பேஸ்டு, இல்லைன்னா வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரெண்டு பெரிய ஒரு ஹீரோவும் ஒரு வில்லனும் மோதிக்கிற மாதிரியான ஒரு ஆர்ச் ரிவீல், அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும். ஒரு ஹிஸ்டாரிக்கலாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு கற்பனை உலகமாக இருக்கணும். இல்லைனா வந்து ஒரு பீரியட் மூவியாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து விதை போட்டது வந்து பாகுபலி 1 and 2, அப்புறம் கேஜிஎஃப் தான் சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்தியன் சினி ஹிஸ்ட்ரியில் பாகுபலி அண்ட் கேஜிஎஃப் தான் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஃபேண்டசி மூவிக்கு. அதாவது எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஹிட் இந்தியா லெவலில் இல்லை உலக லெவலில் வந்து ஒரு சவுத் இந்தியன் மூவி கொடுத்துட முடியாது. அதுக்கு வந்து ஒரு நல்ல கான்டென்ட் இருக்கணும். இட் ஹேஸ் டு ரீச் டு த பப்ளிக். அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப பிடிக்கணும். அது வந்து ஒரு ஜப்பானில் இருக்கிறவனா இருந்தாலும் சரி, சிங்கப்பூரில் இருக்கிறவனாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, இல்லை டெல்லியில் உட்காந்து பார்க்குறவனா இருந்தாலும் சரி, ரிகார்ட்லெஸ் ஆஃப் த ஆக்டர், அதாவது அந்த படம் பார்த்து பிடிக்கணும். அதுக்கப்புறம் படம் பார்த்ததுக்கப்புறம் யாரா இந்த ஆக்டர், யார் இந்த சூர்யா, யார் இந்த சிறுத்தை சிவா அப்படின்னு கேட்கணும். அப்படி பார்க்கப்பட்டவங்க தான் வந்து அதாவது எஸ்எஸ் ராஜமௌலி, அப்புறம் பிரபாஷ், அப்புறம் யாஷ், இவங்கெல்லாம் வந்து இதுக்கப்புறம் வந்து கவனிக்கப்பட்டவங்க தானே ஒழிய, அதாவது முன்னாடியே வந்து ப்ரொமோட் பண்ணி பெருசாக இது பண்ணுறதில்ல. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது கர்நாடகாவில் ரிலீஸ் ஆன இந்த காந்தாரா படம் வந்து நோபடி எக்ஸ்பெக்டட் தட் வில் பிகம் பிளாக் பஸ்டர் அண்ட் வில் பிகம் எ நேஷ்னல் மூவி. அதாவது அவ்வளோ பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக ஆகும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் வந்து ரீச் ஆகாத வரைக்கும் நோ மூவி கேன் பிகம் அ பேன் இண்டியா மூவி. ஜெயிலர் வந்து 650 crores இருக்கிறாங்க. செகண்ட் பார்ட் அதை விட நல்லா இருந்ததுன்னா இட் ஹேஸ் டு கிராஸ். அதுதான் வந்து அதோட பெஞ்ச் மார்க் செட் பண்ணிடுச்சு, அதுக்கு பிராண்ட் நேம் கிரியேட் பண்ணிடுச்சு. அப்படிங்கிறப்ப இந்த கங்குவா படம் ஓகே, இது வந்து இட் ஹேஸ் டு கிராஸ் மோர் தென் 400-500 crores அதோட இருக்கணும். எல்லாரோட ட்ரீமும் சவுத் இண்டியன் ஃபில்மாக இருக்கட்டும், இல்லை இந்தியன் ஃபில்ம் மேக்கர்ஸாக இருக்கட்டும், எஸ்பெஷலி தமிழ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இன்னும் வந்து 1000 crores எந்த மூவியும் கிராஸ் பண்ணலை. அதாவது 2.0 வந்து ஒரு 800 crores வசூல் அப்படின்னாலும் அது வந்து பெரிய ப்ராஃபிட் எடுக்கலை. ஏன்னா அதோட பட்ஜெட்டே 550 crores. அதே மாதிரி ஜெயிலர் வந்து இன்னமும் ஜெயிலர் தான் நம்பர் 1. ஏன்னா அதோட பட்ஜெட் கம்பேரிட்டிவ்லி லெஸ்ஸர் தென் 2.0 அண்ட் இட் கிரியேட்டட் லைக் ட்ரெமெண்டஸ் ரெக்கார்ட் இன் ப்ராஃபிட். ஸோ வந்து எல்லா ஏரியாவிலையும் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா ஃபுல்லாக இன்க்ளூடிங் த ஃபாரின் ஏரியாவிலாம் வந்து ஒரு பெரிய வந்து வசூல் எடுத்தது. அதனால தான் ஜெயிலர் இன்னும் நம்பர் 1. ஓகே, நவ் லெட் அஸ் கம் பேக் டு த கங்குவா மூவி. கங்குவா மூவி பார்த்தீங்கன்னா இதில் பாபி தியோல் வந்து வில்லன் நடிச்சிருக்காரு. அவர் ட்ரெமெண்டஸ் ஆக்டர். இப்போ வந்து அவருக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. வில்லன் நடிச்சிருக்காரு, டெஃபினெட்லி குட் சாய்ஸ். அதே மாதிரி ஹீரோயின் வந்து திஷா பட்டானியை போட்டிருக்காங்க. திஷா பட்டானி வெரி பியூட்டிஃபுல் ஆக்ட்ரஸ், ரொம்ப தின்னா டாலாக இருப்பாங்க. அவங்க எப்படி சூர்யாவுக்கு செட் ஆவாங்கன்னு தெரியாது. நீங்கள் கேட்கலாம், அனுஷ்கா ஷெட்டியோட நடிச்சிருக்காரு, இதெல்லாம் பெரிய விஷயம்னு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஸ்ரீதேவியோட பொண்ணு ஜான்வி கபூர் நடிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஜான்வி கபூரோட கிளிப்பிங்ஸ், அந்த சாங் வந்து பார்த்த தேவரால் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அவங்க பண்ணியிருந்தா அவங்களோட ஹைட்டுக்கு, அவங்களோட லுக்குக்கு சூர்யாவுக்கு சூப்பராக மேட்ச் ஆகிருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அப்புறம் இன்னொன்று, படத்தில் டிஎஸ்பி தான் மியூசிக்கு, வெரி குட் சாய்ஸ். டிஎஸ்பி வந்து நல்ல இந்த மாதிரி சரியான இந்த மாதிரி ஒரு பீட்டெல்லாம் கொடுப்பார். இந்த மாதிரியான ஃபிலிமுக்கு சந்தோஷ் நாராயணன் போட்டிருக்கலாம். டிஎஸ்பி இஸ் அ வெரி குட் சாய்ஸ் ஆல்வேஸ். படத்தோட கட்டிங்ஸ்லாம் பார்த்தேன், இன்னமும் நல்ல கட்டிங்ஸ் கொடுத்துக்கலாம். அதாவது ஒரு டீம் வந்து ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து காமிச்சிருக்காங்க படத்தில். ஓகே, ஐ கேன் சி தட் வாட் இஸ் த ப்ரொடக்ஷன் வேல்யூ ஆஃப் த மூவி. அதே மாதிரி கலர் டோனிங்காக இருக்கட்டும், ஈவன் ஸ்டேஜிங்காக இருக்கட்டும், ஹார்ட் ஒர்க்காக இருக்கட்டும், ஈவன் சினிமாட்டோகிராஃபி எல்லாமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக காமிக்கிறாங்க. பட் பிரம்மாண்டம் அப்படிங்கிறது என்னென்னா மெயினாக ஸ்கிரிப்டில் இருக்குது. படத்தோட ஸ்கிரிப்டும் ஸ்க்ரீன் பிளேவும் கிரிப்பிங்காக இருந்தால் எந்த படமும் ஒரு பிரம்மாண்ட லெவலுக்கு போக முடியும். ஸோ எனி மூவி கேன் ரீச் டு தட் ட்ரெமெண்டஸ் லெவல். அதுதான் மெயின்.
அதே மாதிரி படத்தில் வந்து சூர்யாவுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிடச்சிருக்கிறப்ப எக்ஸ்ப்ளோசிவாக வந்து நிறையா உடம்பு விரைச்சிக்கிட்டு வசனம் பேசியிருக்காரு. ஸோ படத்தில் பக்கம் பக்கமாக சூர்யா வசனம் பேசினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சிறுத்தை சிவா தான் வந்து இங்கே ஒரு கொஷின் மார்க்கு. ஓகே, அவர் வந்து இது பார்த்தீங்கன்னா வேகம் எடுத்திருக்காரு, வேதாளம் எடுத்திருக்காரு, அண்ணாத்தை எடுத்திருக்காரு. அதாவது அப் அண்ட் டவுன், ஒரு படம் வந்து ஹிட்டு, ஒரு படம் ஃப்ளாப்பு, எதுவுமே வந்து ரொம்ப சூப்பரான ஃபில்ம் இது வரைக்கும் கொடுத்ததில்லை. அவரோட இது ஒரு சொல்லப்போனால் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் அட்டம் தான் இந்த ஃபேண்டசி மூவி. லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இந்த கண்டென்ட், அதாவது இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப, இந்த கட்ஸ் பார்க்குறப்ப, இந்த படத்தில் வந்து என்ன சொல்ல வராங்க? ஓகே, 2 ஆர்ச் ரிவில் எனிமீஸ் இல்லைன்னா பிரதர்ஸ் சண்டை போட்டுக்கிறாங்க. வாட் இஸ் த இன்பிட்வீன் ஸ்டோரி? 2 கூட்டமா இல்லை 2 படைகளா? இது உண்மையான ஸ்டோரியா இல்லை கற்பனையா? எதுவுமே தெரியல. எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எந்த கண்டென்ட்டும் அவங்க வந்து சொல்லலை. சும்மா வந்து ஒரு பில்டப்பு அது இதுன்னு அவங்களோட விஎஃப்எக்ஸ் தான் காமிச்சாங்களே ஒழிய கதை என்னன்னு ஒரு சின்ன க்ளூ கொடுத்துருந்தா இன்னும் வந்து கிரிப்பிங்காக இருக்கும், நமக்கும் என்கேஜிங்காக இருக்கும். ஸோ இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெருசாக வந்து அவங்க எதுவுமே ரிவீல் பண்ணலை இந்த ட்ரெய்லரில். ஒருவேளை வந்து கண்டென்ட்டே படத்தில் இல்லையா அப்படிங்கிற கூட ஒரு சந்தேகமாக இருக்குது. லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இதுலேயும் வந்து செகண்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. இது 300 crores பட்ஜெட் மூவி. கங்குவா ஹேஸ் டு கிராஸ் மோர் தென் 500 crores. அப்போ தான் இதோட ப்ராஃபிட் சூனில் வர முடியும். இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து வரப்போகுது. வேட்டையன் வரப்போகுது, இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இப்போ கோட்டு வரப்போகுது, அதுக்கப்புறம் வந்து தங்கலான் வரப்போகுது. அந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள் வந்து வரிசையில் இருந்தாலும் இதில் எல்லாத்துலேயும் வந்து கங்குவா தான் வந்து மோஸ்ட் என்ன சொல்கிறது எக்ஸ்பெக்டட் மூவி அப்படின்னு நான் சொல்வேன். ஓகே, லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச் த ரிசல்ட் ஆஃப் த மூவி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேசிகன் சினிமா. உங்களோட லைக்ஸை போடுங்க, டிஸ்லைக்கை போடுங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.